ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபாரதத்துல கிருஷ்ணர் நல்லவங்க ஜெயிக்கணும்ன்றதுக்காக தந்திரம் எல்லாம் பண்ணாரு. அதே மாதிரி அண்ணமும் கார்த்திக்கும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக நான் தந்திரம் பண்ணேன். அது எப்படி நியாயமோ அதே மாதிரி இதுவும் நியாயம் தாண்டி. கொடுத்த வாக்க காப்பாத்துறது என்னோட பிறவி குணம். ஆனா அது நல்லவங்களுக்கு இந்த மாதிரி ஈன பிறவிக்கு கிடையாது. என்ன வா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது கண்ணு. இவங்கள்ட்ட இருந்து சொத்தை எல்லாம் எழுதி வாங்கறதுக்கு. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு போய் சொல்லி ஏமாத்தின. என்ன மன்னிச்சிரு. நீயும் அண்ணமும் எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. அப்பெல்லாம் கூட நான் உங்கள்கிட்ட சொல்லல. ஏன் எல்லா விஷயத்தையும் நம்ம செல்லகிட்ட சொல்லுவேன். அவங்கிட்ட கூட இதை மறைச்சிட்டேன். ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட அது உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனாலதான் சொல்லல. தப்பா எடுத்துக்காத. சண்முகம், உன் நல்ல மனசுக்கு நீ எதுவும் தப்பா முடிவெடுக்க மாட்ட. அப்படியே உன்னை மீறி தப்பான முடிவு எடுத்தேன்னா அந்த தெய்வமே அதை தடுத்து நிறுத்திடும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்பா. என் நம்பிக்கை வீண் போகல சண்முகம். நீ தப்பான முடிவு எடுக்கல. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பா, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. ஆமாம்பா, உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. சீ வாய மூடுங்க. நான் உங்க அப்பனுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சு கிழிச்சிட்டாரு. பெத்த புள்ளையே ஏமாத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு பெருமையா? பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில் என்ன தெரியுமா? ஏய், திருக்குறள் எழுதுனது யார் தெரியுமா? வள்ளுவர். உனக்கு வள்ளுவர்னா யாருன்னு தெரியாது, வாய்மைனா என்னன்னு தெரியாது. நீ எல்லாம் ஒரு ஜென்மம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. கிளம்பி போயிட்டே இரு. அப்படியெல்லாம் விட முடியாதுங்க. ஏ மகன் தானே துரோகம் பண்ணா, ஏ மகன் தானே தப்பு பண்ணா. எந்த தப்புமே பண்ணாத அந்த ரம்யாவை தண்டிக்க பாக்குறீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? ஓ, ரம்யா எந்த தப்பும் பண்ணல. உனக்கு எதுவுமே தெரியாது பாவம். நான் லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா? கார்த்திக் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கலன்றதுக்காக அவ என்னெல்லாம் பண்ணான். ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை முடியலன்னு அவன் எடுத்து சொன்னான். ஆனா அவனை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணான். அவன் வேலை செய்யற இடத்துல அவனை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினான். அண்ணமும் கார்த்திக்கும் பிரியணுன்றதுக்காக அவ என்னெல்லாம் திட்டம் போட்டான். இப்போ அதே மாதிரி திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள வந்து இவங்க ரெண்டு பேர் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்க பாப்பா. அதுக்கு நான் அவளை குடும்பத்துக்குள்ள விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு நிப்பனா? அந்த ரம்யா ஒரு விஷப்பாம்பு. எந்த காரணத்தை கொண்டு இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அண்ணன் மருமகளா இருக்க இந்த வீட்டுக்குள்ள அடுத்த மருமகளா வர்றதுக்கு அவளுக்கு அருகதையும் கிடையாது, யோகியதையும் கிடையாது, தகுதி தராதரமும் கிடையாது. வீட்டுல இருக்கிற பூஜை ரூம்ல வாசனை வரணும்னா சாம்பிராணியை கொளுத்தி வைக்கணும், இல்லனா ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கணும். ஆனா கொல்லிக்கட்டை எடுத்து கொல்லி வைக்க கூடாது. அப்போ இதுதான் உங்க முடிவா? ஆமாடி. அப்படின்னா ரம்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க சம்மதிக்க மாட்டீங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது. அப்புறம் எதுக்குமா உயிரோட இருக்கணும் இந்த ஆளு?